ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை குழம்பு. முட்டை குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி ஒரு கடாயில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. என்ன அப்படின்னா வெங்காயம் வந்து ஏதாவது ஒரு 2 வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்ல வெங்காயம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி லைட்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம தூள் போட்டுக்கலாம். இது வந்து 2 தனி மிளகாய் தூள். இது 2மே எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தது. இது மல்லித்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து தனி மிளகா தான், காஞ்ச மிளகாயை வந்து அப்படியே இது பண்ணி அரைச்சது தான். மல்லியில் எங்கள் அம்மா நிறையா சேர்த்துருக்காங்க, என்னென்னு தெரியாது. சைடில் வந்து என்ன அப்படின்னா புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா சோறு வடித்த தண்ணியில் புளி ஊற வச்சு நம்ம குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 முட்டை எடுத்துருக்கேன்னா 3 முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அப்புறம் எடுத்து பார்த்தா டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே செய்யலாம். இதோட லன்ச் ஓவர். மதியத்துக்கு முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Thank you for watching.